வாங்க, தமிழ்நாட்டுக்கான இந்த அவசர மழை எச்சரிக்கையில என்ன இருக்குன்னு வேகமா பாத்துரலாம். நிறைய பேர் இதுதான் கேக்குறீங்க. ஆமாங்க, ஒரு புது கனமழை எச்சரிக்கை வந்திருக்கு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் தமிழ்நாட்டோட சில பகுதிகளுக்கு இந்த கனமழை எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இதுதான் காத்துல இருக்கிற ஈரப்பதக்க இழுத்து மழையா கொட்ட வைக்குது. சரி, இப்போ எந்தெந்த ஊருக்கு எப்ப மழைன்னு நாள் வாரியா பாத்துடலாம் வாங்க. பாருங்க, இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை, நாளைக்கு உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யுமா. ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. 14ஆம் தேதி மழை குறைய ஆரம்பிச்சு 15ல இருந்து இயல்பு நிலை திரும்பிடும்னு சொல்றாங்க. சரி, சென்னைக்கு என்ன நிலைமை? வானம் மேகமூட்டமா இருக்கும். சில இடங்கள்ல இடியோட மிதமான மழை பெய்யலாம். மழைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் அடுத்த கேள்வி இதுதான், ஸ்கூலுக்கு லீவ் உண்டா? கனமழை எச்சரிக்கை இருக்கிறதால இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? பள்ளி விடுமுறை பத்தின இறுதி முடிவை அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் அறிவிப்பாங்க. இப்ப ஒரு முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை, இது குறிப்பா மீனவர்களுக்காக. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் போக வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிகள்ல பலத்த சூறாவளி காத்து வீசும்னே எச்சரிச்சிருக்காங்க. காத்தோட வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாமா. ரொம்பவே அபாயகரமானது. சரி, கடைசியா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தடவை பாத்துரலாம். அடுத்த 48 மணி நேரத்துக்கு மழை இருக்கும். மீனவர்கள் கடலுக்கு போகாதீங்க. பள்ளி விடுமுறைக்கு உங்க மாவட்ட அறிவிப்பு பாருங்க. இந்த மழை எச்சரிக்கையை வச்சு நீங்க என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க போறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாதுகாப்பா இருங்க.